ஹாய் எவ்ரிவன், ராஜா ஹியர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக்குக்கான வீக்லி ஃபோர்காஸ்ட் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ரெட் லிஸ்ட் க்ரீன் லிஸ்ட்னு. அது நம்ம ஃபுல்லாக வாக் த்ரூ கொடுக்க போகிறேன். அரௌண்டு 15 to 16 பேர்ஸ் கிட்ட இருக்குது இந்த வாரத்துக்கு. அதில் எத்தனை பேர் வந்து நம்ம டேரக்ஷனில் போகிறாங்கிறது நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆனோடனே நம்ம ஸ்லோவாக ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீக் ஃபோர்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13லேருந்து 14 பேர் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் கிட்டத்தட்ட வந்து க்ளீனாக டிஓஎல்பி ரீச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம ரெட் லிஸ்ட் க்ரீன் லிஸ்ட்னு பிரித்து வச்சுருக்கோம். அதில் எத்தனை பேர் வந்து நம்ம எதிர்பார்த்த டிஓஎல் நோக்கி போகிறாங்கிறது நெக்ஸ்ட் வீக்கெண்டு நம்ம பார்த்துப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் வித் க்ரீன் லிஸ்ட் நோ. ஏன்னா க்ரீன் லிஸ்ட்டில் நமக்கு பேர்ஸோட கவுண்ட் அதிகம். ஸோ ஐம் ஸ்டார்டிங் வித் க்ரீன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட். அப்புறமா ரெட் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ க்ரீன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்டார்டிங் வித் செஃப் ஜேபிஒய் அண்ட் எஸ். இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லியில் ஆல் டைம் ஹையில் போயிட்டு இருக்கான். ஃபுல் ஆல் டைம் ஹை, ஃபுல் ரேலி. அவன் மாட்டுக்கு மேலே போயிட்டே தான் இருக்கான் இதில். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் புல்லிஷ். வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் மேட் நியூ ஹையர் ஹைஸ் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் we can consider this as weekly FEA. ஸோ அவ்வளோதான். டெய்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே சேமாக தான் வருது. ஸோ நான் வீக்லி பே போடல. ஓகே. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெய்லி பேஸில் இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோஷர் வச்சிருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் இன் புலிஷ் ஸ்டாண்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிற நியூ 4 hour லெக்ஸில் நம்ம நியரஸ்ட்டு அந்த டிஓயில் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம லாங் செட்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பக்கா லாங்காக இருக்கான பேர். அடுத்தது ஏயுடிஜேபி. ஏயுடிஜேபியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டுருக்கான், புலிஷாக தான் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் அதே நிலமை தான். வீக்லியில் புதுசாக அந்த கீழே இல்லை, பட் ஹி ஹாஸ் பிரிண்டட் ஆல் டைம் ஹை இந்த வாரம். நெக்ஸ்ட்டு டெய்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கான். டெய்லி என்ன பண்ணியிருக்கான், இந்த டெய்லி பிசியை டேப் பண்ணி ஃபுல்லாக என்கல்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இந்த டெய்லி ஓவி ப்ரைஸ் இதை டேப் பண்ணி நமக்கு மேலே ஒரு என்ட்ரி, மேலே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தானா வி கேன் டெஃபினெட்லி எய்ம் ஃபார் லாங்ஸ். ஓகேவா? ஏயுடிஜேபியும் முடியுது. நெக்ஸ்ட் நியூஸ் ஜேபியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், டிட்டோ சேம் அண்ட் சேம். ஆனால் ஏயுடிஜேபிஐ ஹி வாஸ் அட் ஆல் டைம் ஹை. நியூஸ் ஜேபிஐ இஸ் ஃபாலிங் பிஹைண்ட் ஆஃப் ஏயுடிஜேபிஐ. ஸோ இதில் என்ன தெரியுது, ஏயுடிஜேபிஐ இஸ் மோர் புல்லிஷ் தேன் யூசிஜேபிஐ. யூ ஐசிடி கைஸ் யூ மைட் ஹவ் நோன் வாட் இஸ் அபவுட் எஸ்எம்டி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் எவ்ரி ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் we are just using it at key levels and the point of interest which is been taken over by the first pair. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா இதில் ஏயுடிஜேபிஐ தான் ஃபஸ்ட்டு டிஓஎல் ரீச் பண்ணியிருக்கான். நியூஸ் ஜேபிஐ இஸ் ஃபாலோயிங் ஹிம். பட் இவன் ரீச் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இதுலேயும் இருக்குது. ஏன்னா அவன் பண்ண மாதிரியே இங்கேயே நமக்கு டெய்லி புலிஷ் ஓபி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா மேலே மந்த்லி பியரிஷ் ஓபி இருக்குது. தென் வீக்லியில் பார்த்தோம்னாலும் நமக்கு வீக்லி எஃப்இஜி இருக்கான், வீக்லி சிபி இருக்கான். ஸோ anyhow we can expect price to tap from here and it can go there. But okay, we'll wait and watch. But still நமக்கு அட்லீஸ்ட் வீக்லி எஃப்இஜி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரைஸ் டேரெக்டாக போய் வீக்லி எஃப்இஜி தொட்டானா we cannot do anything. We need to wait for further confirmation. அப்படி இல்லை ரீட்ரேஸ் ஆகி தொட்டுட்டு மேலே போனான்னா then we can aim for longs. First till this weekly FEG as first target and then eventually through this monthly bearish OB. ஓகேவா? அடுத்து யூரோ ஜேபிஒய். எஸ், யூரோ ஜேபிஒய் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கான். அவனும் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். ப்ரீவியஸ் மந்த் ஹை தான் நம்மளோட இமீடியட் டிஓயில் இப்போதைக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லியில் புல்லிஷு. வீக்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக புல்லிஷாகவே இருந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் நம்ம லாஸ்ட் வீக்கு இந்த பிசியில் டேப் எடுத்துகிட்டு போவான்னு பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடியே மேலே இருக்கிற பிசிக்கிட்டே ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகி அப்புறம் என்ன பண்ணிட்டான், இப்போ நல்ல ஒரு சாலிடான க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது நல்ல புல்லிஷ் சைன் வீக்லியில். அண்ட் ஹாஸ் ஆல்சோ என்கல்ஃப் ஆல் தீஸ் கேண்டில்ஸ். ஸோ இது நமக்கு ஒரு வீக்லி பிரேக்கர் கூட வச்சுக்கோங்களேன். நான் எஃப்இன்னு சொல்லுவேன், தட் இஸ் நத்திங் பட் அ பிரேக்கர். ஸோ இப்போ நம்மளோட கீ லெவல் பார்த்தீங்கன்னா வீக்லி எஃப்ஏ. ஸோ ப்ரைஸ் இப்போ ரீட்ரேசஸ் ஹியர் அண்ட் இட் கோஸ் தேர்னா, அதாவது இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆகுதுன்னா வில் வெயிட்டிங் ஃபார் 4 hour ST அண்ட் தென் வி வில் கோ ஃபார் லாங்ஸ். திஸ் இஸ் ஃபார் வீக்லி 4 hour அலைன்மெண்ட். டெய்லியில் பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு வி காட் த கீ லெவல்ஸ். என்ன பண்ணியிருக்கான், நல்லா புல்லிஷான ஒரு மூவ், ஒரு பிஸி வச்சிருக்கான். பிஸியை தொட்டு என்கல்ஃப் பண்ணி மேலே ஒரு டெய்லி புல்லிஷ் ஓபி வச்சிருக்கான். ஸோ நம்மளோட கீ லெவல் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி புல்லிஷ் ஓபி. ப்ரைஸ் சப்போஸ் ரீட்ரேஸ் ஆகி தொட்டு 1 hour ST வச்சானா அகெயின் வி வில் கோ ஃபார் லாங்ஸ். ஸோ வி ஹேவ் 2 possibilities here, வீக்லி 4 hour, டெய்லி 1 hour.
ஸோ வாட்டுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீக் ப்ரைஸ் ஓப்பன் ஆன அப்புறம் எப்படி போகிறாங்கிறது வந்து தான் இருக்குது. அடுத்து ஜிபிபி ஜேபிஒய். GBP JPY is the lagging one. Euro JPY is the leading one. GBP JPY is the lagging one. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் ஆப்வியஸாக புல்லிஷாக இருக்கான். வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த கேண்டில் வீக்லி ஒரு வீக் கன்சிடர் பண்ணிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் வந்து கீழே இந்த லோ போக் பண்ணி மேலே எங்கல்ஃப் பண்ணியிருக்கான். ஸோ ஆப்வியஸாக எனக்கு இது வந்து வீக்லி புல்லிஷ் ஓபின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எய்தர் ப்ரைஸ் கேன் ரீட்ரேஸ் டில் திஸ் வீக்லி புல்லிஷ் ஓபி கிவ்ஸ் அவர் என்ட்ரி அண்ட் தென் கேன் கோ ஹையர். அப்படி இல்லைன்னா டெய்லியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தா ஒரு A+ டெய்லி புல்லிஷ் ஓபின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஆனால் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, இந்த பிளாக் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. அதனால இது டெய்லி புல்லிஷ் ஓபின்னு எடுத்துக்க முடியாது. பட் 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா க்ளீனாக மேலே போக ஆரம்பிச்சிட்டான். 4 ஹவரில் ஃபர்ஸ்ட் லைக் ஃபார்ம் பண்ணியிருக்கான், அதை தொடலை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வைக் கேப்பாகவே ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கான். ஸோ தெர் இஸ் மோர் பாசிபிலிட்டி ஃபார் த ப்ரைஸ் டு ரீட்ரேஸ் லோயர் அண்ட் இஃப் இட் கிவ்ஸ் அன் என்ட்ரி டு அஸ் எய்தர் இந்த பிசி இல்லை இந்த பிசியை தொட்டு எனக்கு ஒரு 1 ஹவர் என்ட்ரி கொடுத்தாலும் ஐ வில் கோ ஃபார் லாங். ஓகேவா? ஏன்னா டெய்லியில் இன்னொரு புல்லிஷ் வீக்லி லெவல் ஃபார்ம் ஆகலை. பட் 4 ஹவரில் எனக்கு 2 லெக்கும் ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அதனால திஸ் இஸ் எ கிளியர் புல்லிஷ் சைன். அண்ட் ஆல்சோ மேலே நமக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. நமக்கு என்ட்ரி கொடுத்து லாங் என்ட்ரி கொடுத்தோன்னா கண்டிப்பாக மேலே க்ளீனாக போயிடுவோம். ஓகே, எஸ். அடுத்தது கேட் ஜேபிஒயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஆல் டைம் ஹை. என்னன்னா ஐடியலாக அவன் இந்த ஒரு மந்த்லி பியரிஷ் ஓபிக்கு நோக்கி தான் போயிட்டுருக்கான். ஃபஸ்ட்டு இந்த மந்த்லி பியரிஷ் ஓபி தொட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான். பட் அடுத்த கேண்டில் கேரி ஓவர் ஆகி ஃபஸ்ட்டு மேலே போயிட்டே இருக்கான். ஸோ ஆஸ் பர் த புல்லிஷ் candle signs, there is more possibility for the price to go till this previous month high. ஓகேவா? ஸோ நம்மளோட இமீடியட் டியூவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் ஹை. அடுத்தது வீக்லியில் பார்த்தீங்கன்னா அதே தான், அங்கே பார்த்து அதே கிட்ட அதே கைண்ட் ஆஃப் செட்டப் தான் இங்கேயும். ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ இது வந்து வீக்லி எஃப்ஏன்னு எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீக்லி எஃப்ஏ ரீட்ரேஸ் ஆகி டேப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 4 ஹவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா வி கேன் கோ ஃபார் லாங்ஸ். அப்படி இல்லைன்னா டெய்லியில் க்ளீனாக இருக்கான், டெய்லியில் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கான். டெய்லியில் அதே தான் கிட்டத்தட்ட டிட்டோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரில் சேம் கைண்ட் ஆஃப் அவுட்லுக்கு, சேம் கைண்ட் ஆஃப் கீ லெவல்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பிசி ஃபார்ம் பண்ணியிருக்கான், அதை தொட்டு எங்கல்ஃப் பண்ணியிருக்கான். ஸோ இது நமக்கு ஒரு A+ புல்லிஷ் ஓபி ஆயிடுச்சு. ஐ வில் டெய்லி புல்லிஷ் ஓபி வீக்குக்கு நான் தனியாக அலர்ட் போட்டுறேன். கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் தான், நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் if you guys make use of this now, you can clear as many funded accounts as you can, depending upon your risk management and position sizing. இதில் பார்த்தீங்கன்னா there is more possibility for the price to retrace lower, and if he gives an 1 hour ST here, na definitely we can go for long trade, clean the oil higher. முடிஞ்சது. அடுத்து USGJPY கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் செட்டப்ஸ் தாங்க, நத்திங் நியூ. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷாக இருக்கான். ஸோ ப்ரீவியஸ் மந்த் ஹை தான் நம்மளோட டார்கெட்டு. வீக்லியில் பார்த்தா அதே தான், வீக்லிலையும் நல்லா இந்த வீக்லி சிபி ஃபார்ம் பண்ணியிருந்தான். பட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல, நல்லா சாலிடான க்ளோஸ் உள்ள வச்சுருக்கான். அதே மாதிரி டெய்லியில் பார்த்தீங்கன்னாலும் பக்காவாக உள்ள வந்துட்டு இருக்கான், நல்லா லெக் வச்சு புல்லிஷாக. பட் ஸ்டில் நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்போஷன் பீரியட் இந்த டெய்லி எஃப்ஏ தான். டெய்லி ஓவின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்சிக்யூட்டிவ் 4 கேண்டலுமே டெய்லி ஓவின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் வி கேன் எய்ம் லாங் கம்ஃபர்டபுளி. பட் இதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கே வந்தப்போ என்ன பண்ணுறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டில் தென் we need to be வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து இன்னொரு எஸ்டி கொடுத்தானா வி கேன் கோ ஃபார் லாங் டில் திஸ் டெய்லி எஃப்ஏ. அதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் ஏயுடி கேடு அதே தாங்க. பார்த்தீங்கன்னா வளைச்சு கிட்டத்தட்ட ஒரே கைண்ட் ஆஃப் செட்டப் தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் எல்லா டைமும் நமக்கு வந்து அமையாது. இந்த மாதிரி 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு கொடுத்துருவா தான் இந்த மாதிரி செட்டப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ யா, அதே தான். க்ளீன் தி ஓயில் டில் மந்த்லி பியரிஷ் ஓபி. மேலே வந்து நோ அப்போசிங் பீரியட் ரேஸு, புள்ளி சைனுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி இப்போ டேப் கூட பண்ணலாமே, டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் தான் மேலே. ஸோ யா, வீக்லிலையும் புல்லிஷு, டெய்லியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கும் க்ளீனாக தெரியும்.
என்ன பண்ணியிருக்கோம், நல்ல சாலிடான க்ளோஷர் அபவ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக்லி பிரேக்அவே கேப்பாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த எஃப்இஎல்லேருந்து நமக்கு ஒரு 1 ஹவர் எஸ்டி கொடுத்தானா கண்டிப்பாக லாங்ஸ் தான். டில் திஸ் மந்த்லி பியரிஷ் ஓபி. ஸோ ஏயுடி கேடும் லாங் என்ட்ரிக்கு பக்காவான பேரு. அடுத்து நியூஸி கேடு. அங்கே என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும். எஸ்எம்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏயுடி கேடில் நமக்கு வீக்லி பிஸியே தொடாமல் இருந்தான். ஆனால் நியூஸி கேடில் தொட்டுட்டான். தொட்டுட்டு இந்த இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ புரியுதா ஏயுடி கேடில் வந்து நான் அந்த வீக்லி பிசி வந்து பிரேக்அவே கேப்பாகவே இருக்கும்னு சொன்னதுக்கான ரீசனு. எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டெய்லிலையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏ ப்ளஸ் புலிஷ் ஓபி. வீக்லி பிசி தொட்டு ஃபார்ம் ஆனது. ஸோ ப்ரைஸு ஹி வில் ரீட்ரேஸ் இயர். நமக்கு இந்த இடத்துல ஒரு 1 ஹவர் எஸ்டி கொடுத்தானா கண்ணை மூட்டு லாங்ஸ் போயிருங்க. அவ்வளோ நான் சொல்லுவேன். அடுத்து ஏயுடி நியூஸி. ஏயுடி நியூஸி அவங்க கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆனால் இந்த ஸ்விங்கை தூக்கிட்டு பட் திருப்பி காட்டப் ஸ்ட்ரைட்டாக நல்லா புலிஷான சைடில் வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ப்ரீஸ்மெண்ட் ஹைட்டன் டார்கெட் இப்போதைக்கு. எஸ், நல்லா சாலிடான அப் க்ளோஸு. ஸோ வி காட் த வீக்லி ஓபி. ஸோ ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி 4 ஹவர் எஸ்டி வச்சாலும் லாங் என்ட்ரி. அடுத்த டெய்லியில் போய் டெய்லியில் பெரிய கீழே எதுவுமே இல்லை ப்ராப்பராக. வி வில் வெயிட். பட் வீக்லியில் நல்ல கீழே இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஹி ஷுட் ரீட்ரேஸ் சம்வேர் லோயர் அண்ட் 4 ஹவர் எஸ்டி லாங்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக வி கேன் கோ ஃபார் லாங்ஸ். பட் ஒர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகும்னா ப்ரைஸ் டேரெக்டாக போய் நம்ம டிஓ இதை தொட்டுட்டு அப்புறம் ரீட்ரேஸ் ஆகும். அதை நம்ம பார்த்துட்டு பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ வி ஹேவ் தட் பாசிபிலிட்டி டூ. அடுத்து ஏயுடி. இவன் சரியான பேருங்க, சூப்பராக இருக்கும். அந்த நல்லா ஆல் டைம் லோ கிட்ட வந்துட்டு இருந்தான். வந்துட்டு சடனாக இங்கே ஒரு நல்ல மேசிவான புஷ்ஷு. ஸோ நெக்ஸ்ட் டிவைல் இதுதான். ஃபஸ்ட்டு டிவைல் ப்ரீவியஸ் மந்த் ஹை. அது தொட்டுட்டானா அடுத்த நெக்ஸ்ட் டிவைல் இதுதான். ஸோ இதுக்கு மேலே போவானாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது வரைக்கும் போயிடுவான். 80 to 90% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது வித்தின் திஸ் மந்த். ஏன்னா இன்னும் 20 days கிட்ட நமக்கு இருக்குது. ஸோ நல்ல எக்ஸ்பென்ஷன் கேண்டிலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் மந்த் கேண்டில் மாதிரி இது பார்த்தீங்களா, நல்ல எக்ஸ்பென்ஷன் கேண்டிலாக இருக்கிற மாதிரி இதுவும் நல்ல எக்ஸ்பென்ஷன் கேண்டிலாக தூக்கிட்டு அப்புறமா மேபி இமே கன்சாலிடேட் ஆர் இமே ரீட்ரேஸ். இட்ஸ் அப் டு ஹிம். பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுவோன்னா ப்ரீவியஸ் மந்த் ஹை நம்ம டார்கெட்டு. நெக்ஸ்ட் வீக்லிலும் தரமாக இருக்கான். வீக்லி பிசி தொட்டு நல்லா எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் மந்த் ஹை தூக்குவான் நெக்ஸ்ட் வீக்கு. அடுத்து டெய்லியில் பார்த்தீங்கன்னாலும் டெய்லியும் பக்காவாக இருக்கான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டெய்லியும் வீக்லி பிசியை தொட்டு நமக்கு பக்கமான ஓபி வச்சுருக்கான். இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக் எக்ஸாம் அப்படியே எடுக்கணும் நீங்கள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லி புலிஷ் ஓபி தொட்டு 1 ஹவர் எஸ்டி தான் லாங்ஸ் முடிஞ்சுது. அடுத்து அதே தான் நியூசிலையும் நியூசிலாந்து யூஎஸ்டிலையும் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா அதே செட்டப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பட் நியூசிலாந்து யூஎஸ்டி தான் கொஞ்சம் வீக்கான பேர். ஏன்னா ஏயோடியில் இந்த ஹைலாம் தூக்கிட்டு இருந்தான். ஆனால் நியூசி இவ்வளோ தூரம் இன்னும் வரவே இல்லை. ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம கற்றுக்கணும்னா சப்போஸ் இந்த ஹையை தூக்கிட்டான்னா கண்டிப்பாக நியூஸியில் இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான டவுட் இருக்குது. அவன் இங்கே தூக்கிட்டு இங்கேருந்தே கூட ரீட்ரேஸ் ஆகலாம். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போதைக்கு மந்த்லியில் நல்லா புலிஷாக தான் இருக்கான். அடுத்து வீக்லி இது புலிஷாக தான் இருக்கும். வீக்லி பிசி டேப் பண்ணிட்டான், நல்லா ரிஜெக்ஷன் அப்வர்ட்ஸு. அடுத்து டெய்லியை பார்த்தீங்கன்னாலும் நம்ம டெய்லி புலிஷ் ஓபி ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ லாங்ஸு 1 ஹவர் எஸ்டி லாங்ஸ் முடிஞ்சது. அடுத்தது கோல்டு. XAU USD கோல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிலிடலியாக இருக்கான். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ கோல்டு இஸ் அன் ஆல் டைம் ஹை. வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருந்தான். நம்ம வீக்லி ஓபி இருந்துச்சு, அது தொட்டல் சாலிடான ரிஜெக்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி ப்ரைஸை ஃபர்தராக கீழே கொண்டு போகணும்னா அந்த மாதிரி எந்த ஒரு கீழோடும் இல்லை வீக்லியில். ஸோ தட் இஸ் மோர் பாசிபிலிட்டி ஃபார் த ப்ரைஸ் டு மூவ் ஹையர். அடுத்து டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லி ஓபி இருக்கானா அதை தொட்டு நமக்கு ஒரு டெய்லி ஓபி தொட்டான். டெய்லி ஓபி தொட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு தேர் இஸ் மோர் பாசிபிலிட்டி ஃபார் டு டேக் அவுட் திஸ் ஸ்விங் ஹை. ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை இது. இதை தூக்கிட்டானா அடுத்து நமக்கு டெய்லி பிஐஎஸ் ஓபி இருக்குது, அது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போவானாங்கிறது நமக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்விங் ஹை அண்ட் தென் டெய்லி பிஐஎஸ் ஓபி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எஸ். ஸோ இன்னும் நம்ம புலிஷ் கேட்டகரி தான் இருக்கான். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இஎஸ் ஆல்ரெடி ஃபார்ம்டு 4 ஹவரில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணால் நாளைக்கு ஓப்பன் ஆனவுடனே இட் ரீட்ரேஸ் லோயர், டேக் சப்போர்ட் அட் இட்ஸ். இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி கேன் கோ ஹையர். ஸோ இதுதான் ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே க்ரீன் லிஸ்ட்டு. ஸோ க்ரீன் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டலேருந்து 15 பேரா 3 6 9 12 15 பேர் இருக்குது. இந்த 14-15 பேரும் ஃபுல் ஹை ப்ராபபிலிட்டி லாங் பேர்ஸு.
அதுக்கேற்ற கீ லெவல்ஸும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம அலர்ட்ஸும் போட்டாச்சு. ஸோ அண்டு நம்மளோட லைவ் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருப்போம். எப்பப்பெல்லாம் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டெலிகிராம் குரூப்பு வெல்த் ட்ரேடிங் இன்ஸ்டியூட்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் வீக் தான் ஆரம்பிச்சது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக எல்லாமே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீக் நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம இதில் இருக்கும். ஸோ ஜிபிபிஐ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருப்போம். அது ஒரு ஃபுல் டிபி ஹிச் அது எல்லாமே போட்டிருப்போம். நிறைய ட்ரேட் எடுத்தோம் லாஸ்ட் வீக்கே. அவுட் ஆஃப் என்ட்ரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்த பேர்ஸோட எந்தெந்த பேர்லாம் வந்து டிஓஎல் ரீச் ஆச்சு, எந்தெந்த பேர்லாம் நியர் டு டிஓஎல்ல இருக்குங்கிறது எல்லாமே நான் போட்டிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க் பண்ணி அதோட அவுட்லுக்கும் போட்டிருப்பேன். அதே மாதிரி நம்மளோட பிரேக் டவுன் வீடியோஸ், கான்செப்ட் வீடியோஸ் ஏதாவது போட்டோம்னா அதோட லிங்க்ஸும் நான் இதில் போடுவேன். ஸோ ஃபர்தராக நம்மளோட கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் மியூட்டில் தான் நான் ஃபுல்லாக போடுவோம். இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் இட், ஜஸ்ட் கோ ஃபார் இட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக க்ரீன் லிஸ்ட் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரெட் லிஸ்ட் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ.